காசு எவ்வளவு கொடுத்தாலும் கடையில் கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பலாசுலை எடுத்திருக்கேங்க. இந்த பலாசுலையில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை எல்லாத்தையும் நான் நீக்கிட்டேன். அது உள்ள ஒரு தோல் மாதிரி வரும் கொட்டையோடு சேர்ந்து, அதையும் நான் நீக்கிட்டேன். இந்த பலாசுலையை நான் சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 11-12 பலாசுலை எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பலாசுலை மட்டும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். மீதியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிச்சம் பாருங்கள், பலாசுலை நான் 4 நிப்பாட்டியிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும். கொஞ்சம் அங்கங்கே திரியாக இருந்தால் பரவாயில்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச பலாப்பழத்தை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் இருக்கக்கூடிய விழுதுகள் எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனில் பாதி எடுத்துருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். கலர் பாருங்கள், கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும். அது மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால அந்த வாசனை எதுவும் வராது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். அதாவது பச்சரிசி மாவு, வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற பலாப்பழத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப லிக்விடாக தெரிஞ்சுது, மாவு ரொம்ப லிக்விடாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி சேர்க்கலைங்க. நம்ம அரைச்சி சேர்த்த அந்த விழுது தான். எக்ஸ்ட்ராவாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப லிக்விடாக இருந்தது, அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த பதத்தில் தளன்னு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நெய் உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சுங்க. 10 பாதாம் பருப்பை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 10 முந்திரி பருப்பு, அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை, அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா வறுத்த வேர்க்கடலையை 1-2 பொடிச்சிட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வறுபடட்டும். நாம் சேர்த்த முந்திரி பாதாம் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. திராட்சையும் நல்லா எழும்பி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அரை முடி தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு நிமிஷம் போல் வறுபடணும். ஹையில் வச்சிங்கன்னா 1 நிமிஷம் வறுத்தாலே போதும். மிதமான தீயில் வச்சு வறுக்கிறதா இருந்தால் ஒரு 2-3 நிமிஷம் நாம் வறுக்க வேண்டியிருக்கும். தேங்காய் ஒரு 2 நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேங்க. நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம மாவில் வர சேர்த்துருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு வெல்லம், பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். சுத்தமான வெல்லம்ங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதிலே வெல்லத்தில் தும்பு தூசி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு அதை வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும். நாம் சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சிட்டு பாருங்கள், ஒன்றோட ஒன்று அப்படியே ஒன்று சேர்ந்து ஒட்டி பிடிச்சி வந்திருக்குது. இந்த சமயத்தில் இனிப்பு சுவையை ஏற்றி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச இந்த 4 பலாப்பழ துண்டுகள் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பல்லில் கடிப்படும் பொழுது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன் மாவில் தான் சேர்த்துட்டிங்களே, இதில் எதுக்கு சேர்த்திங்கன்னு சொல்லி கேட்பீங்க. இதுலேயும் கொஞ்சம் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா இறுக்கமாக தான் இருக்குது. பலாப்பழ துண்டுகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு சூடு ஆற விட்டுடலாம். இதை ரெடி பண்ணுறதுக்காக நான் வாழை இலை துண்டுகள் எடுத்துருக்கேங்க. உள்ளே அப்படியே லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் வேண்டானா நீங்கள் நல்லெண்ணெய் கூட தடவிக்கலாம். இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை அப்படியே இந்த இலையில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே தட்டி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது ஸ்டஃபிங் இல்லாமலும் செய்யலாங்க, ஆனால் ஸ்டஃபிங் வச்சு செய்யும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நடுவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம இலையை கையில் எடுத்துகிட்டு அப்படியே மூட போகிறோம். பாருங்கள், நான் அப்படியே மூடிட்டு உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இந்த மாதிரி மூடிட்டு எல்லா இலையும் வந்து இந்த மாதிரி அப்படியே ஃபோல்டிங் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன். நம்ம ரெடி பண்ண மாவை வச்சு இலையில வச்சு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பீஸ் வந்திருக்கு. அப்படியே ஒன்று மேலே ஒன்று நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் குறுக்கும் நடுக்குமா. இலையை நல்லா மடிச்சும் விட்டுருக்குறேன். இதை நம்ம வேக விட போகிறோம். வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த இட்லி தட்டை இதில் வச்சிடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அதை மட்டுமே எடுத்து சாப்பிட்லாங்க. மற்றதெல்லாம் வந்து சூடாக அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருந்து சாப்பிட்லாம். நான் இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றுறேன். ரொம்ப சூடாக இருக்குது. இதை ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழத்தை வச்சு அருமையான இலை அடை நம்ம தயார் பண்ணிட்டோம். நார்மலாக பலாப்பழம் வாங்கி கொடுத்தா வீட்டில் குழந்தைங்க சில பேர் சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அரைச்சி அதை ஒரு இலை அடையால் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமான உணவும் கூட. ஏன்னா நம்ம ஆவியில் தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் பசியாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். பலாப்பழ சீசனில் மட்டும்தாங்க இதை செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் ஒரு பீஸ் தான் வெளியே எடுத்திருக்கேன். மிச்சம்லாம் வந்து சாப்பிடும் பொழுது சூடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கையில் எடுக்க வருது. நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இப்போ நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் ஒன்றுமே பண்ணல, கையில் வச்சு அப்படியே பிரித்து தான் விட்டேன். ஆனால் நல்லா பிஞ்சு வருது, நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக பிச்சு எடுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. நான் ஊதிட்டு தான் சாப்பிடணும் போல். அதுலேருந்து புகை வந்துகிட்டே இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. நம்ம அதில் வச்ச ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்வீட்னஸாக தான் இருக்குது. ஆனால் 1/2 கப்பு தான் நம்ம வெல்லம் சேர்த்தோம். பலாப்பழத்தை மாவில் கலந்து செஞ்சுருக்கனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரியும். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னா நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஓவராலாக சொன்னோன்னா அருமையாக இருக்குது. அந்த நட்ஸ் எல்லாம் பல்லில் கடிப்படும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. பலாப்பழத்தையும் நம்ம கொஞ்சம் நறுக்கி சேர்த்துருந்தோம். அதுவும் பல்லில் கடிப்படும் பொழுது அவ்வளவு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.